வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். நம்ம பெண்ணுக்கு ஒரு வரன் பார்த்து முடிவு பண்ணியாச்சு, நிச்சயம் பண்ணிட்டோம், திருமண தேதி எல்லாம் குறிச்சாச்சு. குறிச்ச கடைசியில நம்மளுக்கு அந்த வரனுக்கு, அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்குது, தீரா நோய், நம்மளுக்கு குணப்படுத்த முடியாது, அல்லது நம்ம அவரோட ஆயுள் பாவத்துக்கு அது ஊறு விளைவிக்கக்கூடியது, ஆரோக்கியத்துக்கு கேடானது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக திருமணத்தை நிறுத்துவோம். அதே போல் நம்மளுக்கு சில நோய்களை நம்ம கவனத்தில் எடுக்கிறதே இல்லை. பெற்றோர்கள் அதை கவனத்தில் எடுக்காம கடைசியில பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அவதிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய வழக்குகளை நான் சந்திச்சிருக்கிறேன். பெண்ணை கொடுத்துட்டு மாப்பிள்ளை குடிச்சிட்டு ரொம்ப தொல்லைப்படுத்துறாரு, குடிகாரனுக்கு கட்டி கொடுத்துட்டுமேனு கவலையோட இருக்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு பண்பாடு என்று பெண் படும் பாடு பெரும்பாடுன்னு கவியரசு சொல்லுவார். நம்ம திருமணம் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்குள்ள தாலி கட்டிட்டா கூட திருமணமா எடுத்துக்கூடிய ஒரு இழிவான சமூகம். ஆனால் நாம் குடிநோயாளிகளை அதிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம அன்பு, ஆதரவு எல்லாம் செலுத்தணும் ஒழிய குடிகாரங்களுக்கு கண்டிப்பாக பெண்ணை கொடுக்க கூடாது. இதை நான் வற்புறுத்தி சொல்லக்கூடியது. நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுக்க வராங்க அப்படின்னாவே நான் கண்டிப்பா பையன் குடிக்கிறானா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்குவேன். குடிகார பையனா இருந்தாக்க முதல்ல அதை திருத்துங்க. உங்களோட சுமையை இன்னொரு பெண்ணு தலைமையில ஏற்றிட்டு நீங்க விலகிட்டு அப்பாடான்னு உட்காராதீங்க அப்படின்றத என்னோட ஆலோசனை. சமுதாயம் எப்படி எப்படி போகலாம். வேற ஜோதிடர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுக்காம பொருத்தம் பார்த்து தந்துடலாம். ஒரு ராசி நட்சத்திரம் கொடுத்தா பொருத்தம் இருக்குன்னு எழுதிடலாம். ஆனால் நம்ம எதிர்காலத்தை மனசுல வச்சும், ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மனசுல வச்சும், இல்லறத்துக்கு ஊர் விளையக்கூடிய தீய பழக்கங்கள் இருந்தாக்கா கண்டிப்பா அந்த ஜாதகத்துக்கு பொருத்தமே பார்க்க மாட்டேன். அதே போல் நம்ம ஒரு சில மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் இருக்கு. சந்ததிகளாக வம்சாவளியாக வரக்கூடிய நோய்கள் இருந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உறவில் திருமணம் செய்யறதையும் தவிர்க்கணும். ரத்த பந்தத்தில் நெருங்கிய உறவில் திருமணத்தை தவிர்க்கிறதுக்கு நான் ஆலோசனை வழங்குவேன். சில விதிவிலக்குகள் இருக்கலாம். தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மாவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இதுதான் அவங்க மனைவி கணவன் ஆசை காட்டி வளர்த்திருப்பாங்க. அவங்க அதை மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம தான் திருமணம் செய்ய போறோன்னு ஒரு சூழல்ல வளர்ந்துருந்தாங்கனாக்கா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் விதி விலக்குகளை எடுத்துக்காட்டாக எடுக்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்தையும் தீர ஆலோசனை பண்ணி தான் நான் ஆலோசனையே சொல்லுவேன். பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் சரிங்க, அடுத்து வாழ்வியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ஒரு சொத்து பார்த்து வாங்கக்குள்ள அதுக்குரிய மதிப்பு கூட நான் சொல்லுவேன். ஒரு வீடு கட்டக்குள்ள எவ்வளவு செலவு பண்றீங்கன்றது கூட நான் கணக்கில் எடுத்து சொல்லுவேன். பொதுவாக நிறைய விஷயங்களை நம்ம பேச போறோம். இந்த வரன் பார்க்கறதுல கண்டிப்பாக ஒரு வரனுக்கு நோய் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பெண்ணை தராம திருமணத்தை நிறுத்துறோமோ அதே போல் குடிகாரங்களுக்கு, போதை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பெண்ணை கொடுக்காதீங்க. அதே போல் போதை பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டா திருந்திடுவான் அப்படின்ற ஒரு மாயையில பைத்தியகாரத்தனமாக ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.